ஆனா இன்னும் பானு ஏன் வீட்டுக்கு வரலன்னு கொஞ்சம் கலக்கமா இருக்கு. அன்னைக்கு அம்மாவை கூட்டிட்டு வந்து விட்ட போது கூட தயங்கி தயங்கி தான் வந்தா. ஏமா, அவ ஏற்கனவே இங்க இருந்த பொண்ணு தானே, பழையபடி இங்க இருக்கிறதுல என்ன தயக்கம் சொல்லுங்க? அதெல்லாம் பெரிய விஷயமா? பானு வராம எங்க போயிட போறா? வந்துதானே ஆகணும். பையன் வருவா, அவ சொல்லி தானே எம்பிட்டு ஏற்பாடும் பண்றோம். அவ வராம இருப்பாளா என்ன? பாவம், அவ மனசு ரொம்ப சங்கடப்பட்டு போச்சு. அதுல இருந்து அவளால மீண்டு வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என்னது, பானு கஷ்டப்படுறாள? அப்ப நாங்க படுறதெல்லாம் என்ன மறந்துட்டீங்களா? அதான் கொண்டு போய் நிறுத்தினீங்களாங்க கோர்ட்ல. இது வரைக்கும் எங்க குடும்பம் கோர்ட் வாசல்ல காலை வச்சதில்ல. கைதி மாதிரி நிக்க வச்சு விசாரணை பண்ணி கேவலமான விஷயத்துல விடுங்க. இப்ப நினைச்சா கூட அசிங்கமா இருக்கீங்க. ஆனா அதையும் மறந்து எங்க தங்கச்சி கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நாங்கெல்லாம் சும்மா இல்ல. தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் நீ அமைதியா இருக்கனே? ஏன் அண்ணன் தெளிவா தானே பேசுறாரு? என் பொண்டாட்டிய பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் பேசி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திருக்காங்க. இத பத்தி எதுவும் கேட்காம அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு ஆட சொல்றீங்களா? இங்க பாருங்க, இப்ப நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது. நடக்க போறத பத்தி பேசணுமா வேண்டாமா சொல்லுங்க. அம்மா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒன்றும் இல்லைம்மா, கல்யாண செலவு தலைக்கு மேலே இருக்கு. இப்போதான் பானு கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் கூட ஆகலை. எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 லட்சம் ரூபா கையில் வேணும்ல. சொல்லப்போனால் இந்த கல்யாணம் நாங்கள் எதிர்பார்த்து அமையலை. திடீர்னு பொண்ணு வந்து வீட்டில் பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. இவனும் கட்டினா அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ கல்யாணங்கிறது முடிவாகி இப்போ அது வரைக்கும் போயாச்சு. அவனுக்கும் நிறைய வரன் வந்தது. என் அண்ணன் பொண்ணை கூட கேட்டாங்க. என் வீட்டுக்காரோட தங்கச்சி வீட்டில் கூட 70 பவுன் போடுறேன், கார் வாங்கி தரேன், அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. ஆனால் அமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? இல்லை, பையனுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு. லட்சுமி, ஏன் சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க? பழிச்சுன்னு கேள. இங்க பாருங்க, வரதட்சணையா எவ்வளவு செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு போகாதான் வந்திருக்கோம். என்ன எல்லாரும் செவத்துல அடிச்ச சிலை மாதிரி நிக்கிறீங்க? ஊர்ல உலகத்துல கேட்காத விஷயத்த நாங்க கேட்டுக்கிட்டோம். இது பாருங்க, மத்தவங்க கேட்கறது கேட்காதெல்லாம் முக்கியம் இல்ல. எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க கேட்கறதா அதிசயமா இருக்கு. தவிர இது எங்க தங்கச்சிக்கு நாங்க பண்ண வேண்டிய விஷயம். அதுல என்ன பண்ணணுங்கிறத நாங்க தான் தீர்மானம் பண்ணணுமே தவிர நீங்க வந்து இப்படி கேட்க கூடாது. என்னங்க, அவங்க என்னங்க தப்பா கேட்டாங்க? நாங்க இவ்வளவு நாள் கேட்டதை அவங்க வந்து இப்ப கேக்குறாங்க. எப்படி இருந்தாலும் உங்க குடும்பத்துல உங்க தங்கச்சிக்கு பங்கு இருக்குல்ல, அதுல அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க கேக்குறது தப்பா? ஆமா ஆமா ஆமா, யாருக்குமே பிரிச்சு எதுவுமே தராதப்போ உங்களுக்கு மட்டும் அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்களா? எந்த ஒரு நியாயம் இது? இன்னும் கல்யாணமே நடக்கல. வைஜெயந்தி, ஆனந்தி, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இது பானுவுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா இல்ல இந்த ஐடியாவே மேடமோடது தானே? அது ஆமா ஆமா, பானுக்கு தெரியாம எதுவும் பண்றது இல்ல. அவளுக்கு அவங்க அண்ணன் நல்லா இருக்கணும்னு என்ன இருக்கும்ல, பின்னாடியே அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே பேச சொன்ன. ஓஹோ, அப்போ இவ்வளோ கண்டிஷனும் போட்டுட்டு தான் மேடம் இந்த வீட்டுக்கு வாழ வருவாங்க. அவங்க சொல்ற நேரத்தில் கல்யாணத்தை பண்ணணும், வரதட்சணை கொடுக்கணும், அவங்க சொன்னதுக்கெல்லாம் நாங்கள் ஆடணும். அப்பதான் இந்த வீட்டில் கால் எடுத்து வைப்பாங்களாமா? இந்த பாருங்க, எங்க தங்கச்சிக்கு என்ன பண்ணணும், அதை எப்போ பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அப்பதான் நாங்க பண்ணுவோம். உங்க பையனுக்குலாம் எதுவும் பண்ண முடியாது. என்ன தம்பி, நீங்க ரொம்ப அதிகமா பேசிட்டே இருக்கீங்க. உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணுங்கிற எண்ணத்துல பேசுற மாதிரியே தெரியலையே.
ஏதோ உடச்சு விடுற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. பார்த்து யோசிச்சு பேசுங்க. ஹலோ, யாரு ஓவரா பேசுறது? வைஜெயந்தி, ஏன் புருஷனை பத்திலாம் நீங்க எதுவும் இங்க வந்து பேச வேண்டாம். வந்தமா உங்க வேலையை பார்த்தோமான்னு இருங்க. மத்தவங்கள பத்தி முதல்ல பேசுறத நிறுத்துங்க. ஏங்க நிச்சயம் பண்ணும்போது எதுவுமே பேசாம வந்துட்டு போயிட்டீங்க, இப்ப ஆரம்பிக்கிறீங்க. எங்க பேங்க் மேனேஜர் சார் வராம உங்களை பேச அனுப்பிச்சாரா? ஆனா என்ன தம்பி, இதெல்லாம் பொம்பளைங்க பேசி முடிக்கிற சமாசாரம் தானே. எங்க மதுரையில எல்லாம் தட்டை மாத்தணும்னு பேசலன்னா வைவாங்க. என்ன நீங்க கேக்குறதெல்லாம் புதுசா இருக்கு? அப்போ பையன் விரும்புறான்னு சொன்னதெல்லாம் சும்மாவா? இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பேசி முடிக்க வந்திருக்கீங்க. உங்க புருஷனும் பொண்ணும் நீங்களே சந்தையில போய் வியாபாரம் பண்ணி வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா? அப்படித்தானே? சரி, இப்ப நான் இப்படி கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அது எங்க வீட்டை நாங்க பானு பேருக்கு தானே எழுதி கொடுத்தோம். பானுவுக்கு கொடுத்தீங்க. மாப்பிள்ளையா எனக்கு என்ன கொடுத்தீங்க? காரு, மோட்டர் பைக்கு, மோதிரம், ஒரு செயின். ஏங்க உங்க பொண்ணே என் கூட வாழல, அப்புறம் நீங்க அவளுக்கு எழுதி கொடுத்த வீட்டை பத்தி எனக்கு என்ன? சூப்பர்ண்ணே, கரெக்டா கேட்டீங்க. இப்போ உங்க மூஞ்சி எங்க கொண்டு வச்சுப்பீங்க? முதல்ல நம்ம முதுகுல இருக்க அடுக்க தொடச்சிட்டு தான் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லணும். இங்க பாருங்க, நீங்க பானுவுக்கு தந்த வீட்டை அவ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுதி கொடுத்தீங்க. அதே மாதிரி எங்க தங்கச்சிக்கு கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா நாங்க எழுதி தரோம். அண்ணா விடுங்கண்ணா, எதுவாக இருந்தாலும் பெரிய அண்ணனும் அம்மாவும் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இந்த பாருங்க, அவங்கள்ட்ட கலந்து பேசிட்டு உங்கள்கிட்ட சொல்றோம். என்னப்பா சரவணா, எப்பவுமே எகிரி எகிரி பேசுவ, இப்ப இறங்கி பேசுற. என்ன உங்க பொண்டாட்டி அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட்டா பேசுறதுனால நீங்க அந்த பக்கம் சாஞ்சிட்டீங்களோ? இந்த பாருடா, எதுக்கும் முடிச்சு போடுற, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் ரொம்ப சாதாரணமாக தான் சொன்னேன். இந்த பாருங்க, எதா இருந்தாலும் கேட்டு சொல்லுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி சொல்லுங்க. என்னமா சமாதானமா பேசலன்னு பார்த்தா எல்லாரும் ரொம்ப அதிகமா பேசுறீங்க. எங்களுக்கு என்னங்க, எங்க பிள்ளைக்கு இந்த பொண்ணு இல்லைனாலும் 1000 பொண்ணு கிடைக்கும். உங்க பொண்ணுக்கு 3 தடவை நிச்சயம் நின்று போச்சுன்னா எவன் கட்டிக்க யோசிச்சு பாருங்க. உங்க வெட்டி பேச்சால கல்யாணம் ஆகாமலே பொண்ணை வாழ வட்டியா வச்சுக்க போறீங்களா? இங்க பாருங்க, ரொம்ப பேசுறீங்க, வாய் ரொம்ப நீளுது உங்களுக்கு. வேணாம், கிளம்புங்க இங்க, அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவனை கழுத்து பிடிச்சு தள்ளி அவமானப்படுத்துனீங்க, இப்போ வீட்டுக்கு வந்து அவமானப்படுத்தணும்னு பாக்குறீங்களா? நீங்க பேசுறத பார்த்தா பாடு கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஆசைப்படுற மாதிரி ஐயோ தெரியுது. வேணாம் தாயி, போதும். வாழ வந்த வீட்டு பெருமையை கோர்த்து வரைக்கும் கொண்டு போய் கட்டின புருஷனையே அவமானப்படுத்தி நாத்தனார் கல்யாணத்துக்கு வரதட்சணை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாளே, அவளோட சேர்ந்து வாழணும்னு எங்களுக்கு ஒன்னும் ஆசை இல்லை. நல்ல கிளம்புங்க அண்ணி, போ சொல்லுங்க. நீ இவங்கெல்லாம் தம்பி என்ன? அம்மா இருங்கம்மா. அம்மா நான் சொல்றது கேளுங்க. அம்மா அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா கடவுளே, பிள்ளையார் பிடிக்கவே கடைசியா குரங்க பிடிச்ச கதையை ஆயிப்போச்சு. ஆமா லட்சுமி, இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. ஏதோ நம்ம போனா கள்ள கட்டலான்னு நினைச்சா கடைசியில கல்லால அடிச்சு துரத்தி விடாத கதை ஆயிப்போச்சு. ஏதோ தப்புச்ச முடச்சுன்னு ஆயிப்போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா அந்த தம்பி தார காய்ச்சி நம்ம மூஞ்சில ஊத்தி இருக்கோம். ஏதோ நடந்தது அப்படி போச்சு. நீ ஏதாவது பேசுன உன்னை கொலை பண்ணி போடுறேன் பாத்துக்க. உன் பேச்ச கேட்டீங்க வந்த பாரு, அதனாலதான் இவ்வளவு அசிங்கப்பட்டு நிக்கிறேன். எனக்கு என்ன தெரியும், உங்க மாப்பிள்ளை எப்படி குதிக்கிறாரு பாத்தியா? எல்லாரும் கொஞ்சம் அடக்கி வாசா கூடப்பா. உங்க மாப்பிள்ளை தரையில கடந்த மீன் மாதிரி தலை தலைன்னு குதிக்கிறாரு. நாமளும் கொஞ்சம் விடாம பேசுறாரு, தப்பிச்சிருக்கோம். ஐயோ, இந்த சம்பந்தமே நின்னு போயிடுமோன்னு பயமா இருக்கு. நம்ம ஏதோ இங்க வந்து ஏடா கூடமா பேசிட்டோமோன்னு தோணுது. வந்திருக்கே கூடாதுன்னு தோணுது.
லட்சுமி என்ன இப்படி பேசுற? அப்படியெல்லாம் பட்டுன்னு நிப்பாட்டிட மாட்டாங்க. நம்ம போன நேரம் நல்ல நேரம். அந்த பொண்ணு, அந்த பெரிய நாட்டாம, அந்த அம்மா யாரும் வீட்டுல இல்ல. அதனால அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. இருகுனா களி, இலகுனா கூழுன்னு எங்க கிளவி சொல்லும். அதனால இறுக்கி பிடிச்சி கிடுக்கு பிடி போட்டுட்டோம்ல, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏதோ பொழப்பல ஆரம்பிச்சிடாத. நான் புலம்பிட்டு இருக்கேன்ல. இப்ப சொன்னியே யாருமா மாப்பிள்ள, அந்த ஆளை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. சின்ன ஒரு விஷயத்துக்கே ஊரே கூட்டிடுவார். இப்ப நம்ம 2 பேரும் சும்மா இல்லாம பம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். இத மட்டும் என் புருஷன்கிட்ட அவர் லேசா சொன்னார்னு வச்சுக்க, அவர் நம்ம 2 பேரையும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவார். ஞாபகம் வச்சுக்கோ. அவங்க வீட்டுலதான் ஏதோ கேக்குறாங்கன்னா நீ பாட்டுக்கு ஆமா பானுதான் சொன்னுச்சுன்னு கோர்ட்ல சொன்ன மாதிரி தலையை ஆட்டிட்டு வந்திருக்க. இந்த விஷயம் மட்டும் பானுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியல. பத்திரகாளி மாதிரி ஆட்டம் போடுவோம், அவ்வளவுதானே. என்ன லட்சுமி, நம்ம நினைச்சு போனது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. இப்படியெல்லாம் நடக்கும்னு யாரு கத்தா? ஒருவேளை அந்த நாட்டாம இருந்திருந்தா இந்த காட்டாம எல்லாம் தலையிடாம இருந்திருக்கும். கடைசியில இந்த ஆளும் இல்ல. சோறு வடிக்கிறதுக்கு முன்னாடி கலனி பானைக்குள்ள கைவிட்ட மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்? நம்ம போட்ட போட்டுல அவங்க பெட்டி பாம்பா அடங்குவாங்கன்னு நினைச்சா சிலிப்பிக்கிட்டு சீர்றாங்க. என்ன லட்சுமி, அங்க வீராப்பா பேசிட்டு இங்க இடி விழுந்த மாதிரி நிக்கிற, என்ன அர்த்தம்? எது நான் பேசினேனா? பேசுறதெல்லாம் நீ. உன் பேச்ச கட்டிங்க வந்த பாருனா. இது நடக்கிறது இருக்கட்டும், ஏற்கனவே நடந்த கல்யாணமே முடிஞ்சு போயிடுமோன்னு ஏன் வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கு. என்ன லட்சுமி, பான் வாழ்க்கை பத்தி சொல்றியா? சும்மாரு, நான் ஏன் வாழ்க்கைய சொல்றேன். அந்த ஆளுகிட்ட மட்டும் இவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் கதை முடிஞ்சது. அவ்வளவுதான், என்ன மொத்தமா முடிச்சு தலையை முழுகிடுவாரு. என் பொண்ணுக்கு 2ஆவது நானும் கோர்ட்டு கேஸ் அழைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். லட்சுமி, நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. நீ வேற, அந்த ஆளு பேங்க்ல போய் அசிங்கப்படுத்தாம வேற இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு போனாவது பண்ணி சொல்லுவாங்க இவங்க. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஊர்ல உள்ள எல்லா சாமிகிட்டையும் வேண்டிக்கிறேன். கடவுளே, எனக்கு வீட்டுக்கு வரத்துக்கே பயமா இருக்கு. அதுக்காக இப்படி தெருவுல நின்னுட்டு பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆக வேண்டிய காரியத்தை போய் பாப்போம். வீட்டுக்கு வா போவோம். என்ன வீட்ல உமா கல்யாணம் நடக்கணும்னு யாருக்குமே ஆர்வம் இல்ல போல இருக்கு. ஆளுக்கு ஆளு சம்பந்தம் பேச வந்தவங்க முன்னாடி ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளதான் அடிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ எல்லாரும் முன்னாடி சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன நீ, அவங்க தான் வேணும்னே பிரச்சனை பண்ற மாதிரி வரதட்சணை வேணும்னு ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே வாக்குவாதமா போச்சு. அதுக்கு போய் எங்களை பேசி. இங்க பாருங்க தம்பி, அவங்க என்ன தப்பா கேட்டுட்டாங்க? ஊர் உலகத்துல கேட்காததையா கேட்டுட்டாங்க அவங்க? நாம வேணும்னா வரதட்சணை வாங்க மாட்டோம், வரதட்சணை கொடுக்க மாட்டோம்ன்ற கொள்கையை வச்சிருக்கலாம். ஆனா எல்லாரும் அப்படிதான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா? அவ்வளவு ஏன், நம்ம வைஜந்தியோட அப்பா அன்னைக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு. எதுக்கு? அவ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்ப கூட வெறும் கையோட வராம ஒரு பொட்டியோட வந்தாலே, அது எதுக்கு? மாப்பிள்ளை முறை செய்யறதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரே, அது எதுக்கு? இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வழக்கெல்லாம் மாற போறது கிடையாது. இந்த சமூகத்துல நம்மள மாதிரி பாதி பேரு வரதட்சணை வாங்குறது கேவலமா நினைச்சாலும் மீதி பேர் அதைத்தான் பெருமையா நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அப்படி நினைக்கிறவங்க தான் ஜாஸ்தி. வெளியில போனா பொண்ணுக்கு எவ்வளவு போட்டாங்க, மாப்பிளைக்கு என்ன செஞ்சாங்க, வெள்ளி எவ்வளோ, தங்கம் எவ்வளோ, இதெல்லாம் யாரும் கேட்காம இருக்க மாட்டாங்க. அதனால அவங்கள குத்தம் குறை சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன் தம்பி, உங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க தான் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுலயுமே பக்குவமா பேசுற ஆள் நீங்க. இந்த மாதிரி விஷயத்துல கொள்கை அதுன்னு பேசி கலாட்டா பண்ற சரவணனே இன்னைக்கு தங்கச்சி வாழ்க்கையை நினைச்சு வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்காரு. அவங்கள அசிங்கப்படுத்தி விரட்டி விட்டுருக்கீங்க. ஏன் தம்பி, இப்படி பேசினா முடிஞ்சு போச்சா? நாளைக்கு நம்ம பொண்ணு அவங்க வீட்டுல வாழ வேண்டாமா? இல்ல பானு இந்த வீட்டுக்கு வர வேண்டாமா? இல்ல நம்ம பொண்ண மொத்தமா நம்ம வீட்டோடய வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க தம்பி. அண்ணனும் அம்மாவும் வரட்டும், பேசி முடிவு பண்ணிக்கலாம் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு வார்த்தையை பேசணும்? அப்பா, என்னக்கா பேசுறீங்க நீங்க? அவ பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா.
கார்ல அம்மாவை கொண்டு வந்து விடுவா. அவளுக்கு கோவில் கட்டுற ரேஞ்சுக்கு நீங்க பேசிட்டு இருப்பீங்க. என்னையும் அவ கட்டின புருஷனையும் சேர்த்து வச்சு கண்டதையெல்லாம் பேசுவா. அதையும் கேட்டுக்கிட்டு ஐயோ தெரியாம பேசிட்டான்னு வக்காலத்து வாங்குவீங்க. கோர்ட்ல போய் நின்னு இவருக்கு வாழ தகுதி இல்லைன்னு அசிங்கப்படுத்துவா. ஆனா அவரோட வாழறதான் வாழ்க்கைன்னு சொல்லி அவளுக்கு வேற அறிவுரை பண்ணுவீங்க. இங்க இருக்கிற யார் பேச்சையும் மதிக்காம அந்த பொம்பளை சட்டி சாமான எல்லாம் தூக்கிட்டு போனா. இப்ப வந்து ஜம்பமா உட்கார்ந்துகிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு சம்மந்தம் பேசுவா. இந்த கேவலத்தை எல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமாக்கா? அப்புறம் இறங்கி இறங்கி போனா நீங்க தாங்கி பிடிச்சுக்கிட்டு பின்னாடி வருவீங்க. நான் இந்த வீடே கெதின்னு இங்கே கிடக்குறேன். என்ன நீங்க கிணக்கிறியா நினைக்கிறீங்கல்ல? ஏக்கா, கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து என்னைக்காவது என் புருஷனை அசிங்கப்படுத்திருக்கேனா? நம்ம அம்மாவை ஏதாவது ஒரு வார்த்தை பேசிருப்பேனா? உங்களை ஏதாவது நான் தப்பா சொல்லிருப்பேனா? ஏன் உமா கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டதே நான் தானக்கா. உமா வாழ்க்கையில நல்லது நடக்கணுங்கிற அக்கறையில தானக்கா நான் எவ்வளவோ பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் மறதியாக்கா? நான் பண்ணதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? மாமா ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தப்போ நாங்க தானக்கா முதல்ல வந்து பார்த்தோம். அவ பட்டுப்படாமலும் வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ கேட்டுட்டு போவா. நீங்க இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? அவ பெரிய ஆளு, நாங்கெல்லாம் மட்டுமா? இது பாரு வைஜெயந்தி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இதுல யார் பெரிய ஆளு யாரு சின்ன ஆளுன்ற போட்டியெல்லாம் கிடையாதுமா. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட உமாவுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகி போகணும். இப்பதான் நம்ம பாக்கு வெத்தலையே மாத்திருக்கோம். இந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, கல்யாணம் நடக்காம போயிடுச்சுன்னா அது பெரிய கஷ்டமா போயிடும் வைஜெயந்தி. அதனாலதான் சொல்றேன், வரதட்சணை வேணா கூட குறைய பேசலாமே தவிர கேவலமா பேசக்கூடாது. இத பாருங்க, என்ன அவமானப்படுத்தின வீட்டுல நான் போய் நிக்க மாட்டேன். கல்யாண சபையிலயும் நான் வந்து நிக்க மாட்டேன். இத பாருங்க, என்ன அவமானப்படுத்தின வீட்டுல நான் போய் நிக்க மாட்டேன். கல்யாண சபையிலயும் நான் வந்து நிக்க மாட்டேன். அதுக்காக நான் உமாக்கு செய்யறதுல எந்த குறையும் வைக்க மாட்டேன். இனிமே இங்க நாளைக்குன்ற கதையெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப சொல்றேன், எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. வைஜெயந்தி கல்யாணத்துக்கு வர மாட்டா. ஏன் புருஷன் வேணா என் சார்பா வந்து நிப்பாரு. அது அவரோட விருப்பம். அவர் நின்னா எனக்கு சந்தோஷம் தான். நான் வரமாட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இல்லக்கா விடுங்கக்கா, அவங்க என்ன ஐயரா இல்ல கல்யாண பொண்ணா? இங்க பாருங்க, அவங்க இல்லைனாலும் இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது. நம்ம எல்லாரும் சேர்ந்து உமா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்த தான் போறோம். அதை அவங்க பார்க்க தான் போறாங்க. என்ன தம்பி, ஏன் இப்படி பேசிட்டு போறா அவ? ஆமா, நீ ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்ல. எப்பவுமே என் பொண்டாட்டியே குறை சொல்லிட்டு இருந்தா அவன் என்ன பண்ணுவா பாவம்? அவளும் பூ போட்டு தானே திங்கிறா. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறீங்க. அவங்க பானுமதி அங்க உட்காந்துக்கிட்டே எல்லாருக்கும் ஆர்டர் போடுவாங்க. என் அண்ணன் கூடயும் வாழ மாட்டாங்க. என் தங்கச்சி வாழ்றதுக்கு பணம் கேட்பாங்க. இவ்வளவு பண்ணியும் அவங்கள எல்லாரும் தூக்கி வச்சு பேசினா அவதான் என்ன பண்ணுவா? அவளும் நல்ல அந்தஸ்து இருந்து வந்தவதான். அவளுக்கு மானரோசம் இருக்கத்தானே செய்யும். இங்க பாருங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்க மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்ப நீங்க பொதுவுல பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இது பாருங்க, தயவு செஞ்சு கடைசியா ஒண்ணு சொல்றேன். உங்க தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் விட முக்கியமா நீங்களும் பானுவும் சேரணும்னு அவ நினைச்சா. எல்லாரையும் விட உங்க மேல அவ அதிகமா பாசம் வச்சிருக்கிறதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கே அவ ஒத்துக்கிட்டா. நீங்க நல்லா இருக்கணும்னு அவ யோசிக்கிறா தம்பி. ஆனா நீங்க ஏன் அவளை பத்தி யோசிச்சு பாக்கலன்னு எனக்கு தெரியல. ஒரு வார்த்தைக்கு அவ நல்லா இருக்கணும்னு எங்கிருந்தோ வந்த நான் ஆசைப்படுறேன். ஆனா உங்களுக்கு அந்த அளவுக்காவது ஆசையாக்குறேன் இருக்கான்னு தெரியல தம்பி. ஏன் தம்பி, உங்க கூட பிறந்த ரத்தம் உங்க தங்கச்சி. எனக்கு அந்த பொண்ணு யாரோங்க? ஆனா எனக்கு இருக்கிற ஆசை கூட ஏன் உங்களுக்கு இல்ல? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களா? அம்மாவை விட என் புருஷன் உயிரை விட உமா கல்யாணத்தை விட உங்களுக்கு உங்க தன்மானம் சுய கௌரவம் இதான் முக்கியம் இல்ல? இருக்கட்டுங்க, இருக்கட்டும், நல்லா பண்ணுங்க. இது வரைக்கும் எல்லாமே நான் அம்மாவுக்காக தான் பொறுத்து போயிட்டு இருந்தேன். இப்போ நானும் பண்ணவா? நான் வெளியில இருந்து வந்தவ தானே, மருமக தானே.
மக ஒண்ணும் இல்லையே. என் புருஷன் வரட்டும், நானும் பேசுறேன். போங்க, எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க. அப்பா, அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லிட்டு போயிருக்கேன். வீட்டை எப்படி திறந்து போட்டு போயிருக்கான் பாரு. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்ல. ச்சே, சின்ன பொண்ணு காஃபி போட வர நேரம். இந்த லட்சுமி, அந்த வீட்டுல என்ன பேச்சு பேசுனாங்க பத்தியில. அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த கல்யாணம் நடக்கணுங்கிற எண்ணமே இல்ல போல இருக்கு. இருந்திருந்தா இவ்வளவு தூரம் பேசிருப்பாங்களா? அட என்ன லட்சுமி, உன் மாப்பிள்ளை என்ன ஆத்தே நம்மள விளக்கமத்தல அடிச்சு விரட்டி விடாத குறைய விரட்டி விட்டாரு. என்ன இந்த ஆளு இப்படி இருக்காரு? இந்த பானு கண்ணு எப்படிதான் இந்த ஆளு கூட காலம் தடிச்சது இல்லப்போ. ஆமா லட்சுமி, நம்ம பேசுனத உங்க வீட்டுக்காரர்கிட்ட என்னமா சொல்லாம இருப்பாங்க? ஐயோ, நீ வேற. அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரையும் உயிரோட சமாதி கட்டிட்டு வரவர். இந்த பார், நாம அங்க போனது, பேசினது, பதிலுக்கு அவங்க பேசினது எதுவுமே அவருக்கு தெரியக்கூடாது. பார்த்து நடந்துக்காங்க, சொல்லிட்டேன். ஓ, என்ன தெரியக்கூடாது எனக்கு? 2 பேரும் எங்க போயிட்டு வந்தீங்க? யாரை பார்த்து என்ன பேசிட்டு வர்றீங்க? அது எனக்கு தெரியக்கூடாது. என்ன திட்டம் போடுறீங்க? ஏற்கனவே போட்ட திட்டம் பத்தாதா? புதுசா என்ன போடுறீங்க சொல்லுங்க. அது ஒண்ணுமில்ல, பக்கத்து தெருல நாங்க 2 பேரும் போய் சொல்லி மாட்டிக்காதீங்க. நீங்க 2 பேரும் பேசுறத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்தது அதை சொல்லுங்க. அது அது ஒன்றும் இல்லைங்க. நானும் சின்ன பொண்ணும் காய்கறி வாங்க மார்க்கெட்டு போனோமா, அப்படியே சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு போனோம். சும்மா தான், யதார்த்தமாக தான். கல்யாண வேலைகள், மற்ற விஷயங்கள், அது இதுன்னு அப்படி பேசிட்டு இருந்தோம். அப்படியே பையனுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கான்னு ஒரு வார்த்தை லேசா, அவ்வளோதாங்க. அதுக்கு நான் வரதட்சணை கேட்குறேன்னு நினச்சிட்டு அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அது கூட நான் கேட்கலங்க, நான் இல்லை, சின்ன பொண்ணு தான் கேட்டேன். அவ ஊர் பக்கம் வழக்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. அதை அவங்க தப்பா எடுத்துட்டு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நீ சொல்ற பில்டப் நான் நம்பணுமா? உண்மையை சொல்லு. நான் அவ்வளவுதான் சொல்லியும் நீங்க 2 பேரும் அங்க போய் வரதட்சணை விஷயமா பேசிட்டு வந்திருக்கீங்க. கொஞ்சமா அறிவு இருக்கா உங்களுக்கு? சுய அறிவோட நீங்க 2 பேரும் பண்றீங்களா இந்த வேலையெல்லாம்? ஏற்கனவே 1008 பிரச்சனைகள் இந்த கல்யாணத்துல இருக்கு. பெரிய குழப்பம் பண்ணி டிராமா பண்ணி ஒரு வழி அவங்க நம்ம பக்கம் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ இது வேறயா? இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுக்காமையே. இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கணும்? உன் பொண்ணு அங்க வாழ வர போறான்னு சொல்லி வச்சிருக்க. உன் பையன் உலகமாக கடங்கார, அதையும் மறைச்சு வச்சிருக்க. இதுக்கே என்ன நடக்குன்னு நாம வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கோம். நீ வேற உன் பங்குக்கு வரதட்சணை வேணும், கார் வேணும், சொத்து வேணும், அது வேணும், இது வேணும் கேட்டு வந்திருக்க. நீ கேட்டா அவங்க அள்ளி கொடுத்துருவாங்களா? அப்படி சொத்து கொடுத்து பணம் கொடுத்து உன் புள்ளைய கிளம்பினா அவன பெரிய மைசூர் மகாராஜாவா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதுல உன் பங்குக்கு நீ வேற கெடுத்துட்டு வந்திருக்க. இனிமேல் உன் புள்ள கல்யாணம் நடந்த மாதிரி தான். என்னால என் தன்மானத்தை அடக்க வச்சு அவங்க எதுவும் பேச முடியாது. அவங்க ஏதாவது என்ன அசிங்கமா பேசினாங்கன்னா என்னால அங்க போய் தொங்கிட்டு இருக்க முடியாது. அவ்வளவுதான். இல்ல, ஒன்னால வந்த வேணா. ஐயோ, எப்படி திட்டிட்டு போறாரு பாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம தள்ள நம்மளே மண்ணவாரி போட்டுட்டோமோன்னு எனக்கு தோணுது. இல்ல லட்சுமி, நான் வேற ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? தாயே, நீ எந்த ஐடியாவுமே சொல்ல வேண்டாம். உன் திருவாயை மூடிட்டு போய் வேலையை பாரு போ.